வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பியோட ஒரு நியூ அப்டேஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு டேஷ்போர்டுக்கு கீழே இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபீட்பேக் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி நேம், எந்த கம்பெனி நீங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் எஜுகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ரேட்டிங் கொடுங்க. ரேட்டிங் கொடுத்துட்டு யுவர் ஃபீட்பேக், என்ன நீங்கள் ஃபீட்பேக் அந்த கம்பெனியோட என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃபார்மு. இந்த ஃபார்ம் யார் யார் ஃபில் பண்ணணுன்னா பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்க மட்டும் பண்ணணும். அடுத்தது எஜுகேஷனில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். எல்லோரும் பண்ண முடியாது, அவங்க மட்டும்தான் பண்ணணும். மீதம் இருக்கவங்க வேறு யாரும் நீங்கள் பண்ணிங்க இதிலலாம் இல்லாமல் இருக்கவங்க பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்தது கூப்பன் கோட் பர்ச்சேஸ் யார் யார் பண்ணலான்னா சேல்ஸ் டீமில் இருக்கவங்க, அவங்கவுங்க ஐடிக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனவங்க கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணணும். வர ஃப்ரைடேக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும். கண்டிப்பாக அமௌண்ட் கிரெடிட் ஆகாதவங்க பண்ணணும் அவசியம் இல்லை. கிரெடிட் ஆனவங்க மட்டும் கண்டிப்பாக கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்தது ரீஃபண்ட் டீமில் இருக்கிறவங்களுக்கு, அடுத்தது ரீஃபண்டில் உள்ளவங்களுக்கு இந்த வீக் எண்டு இல்லைன்னா கண்டிப்பாக ஐடிக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அடுத்த விஷயம் என்ன விஷயம்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு, கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இன்ஃப்ளூயன்சரில் அப்படின்னா அந்த வீடியோவை எல்லா வீக்கும் அதே லிங்க்கை கொடுத்து நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, வேணும் தெரிஞ்சே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் இமேஜ் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அடுத்தடுத்து ஒரே இது ஷேர் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஐடியும் சஸ்பெண்ட் ஆகிடும். சஸ்பெண்ட் ஆகிட்டா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் கரெக்டாக லிங்க்கை கொடுங்க, இல்லைனா உங்கள் ஐடியெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிடும். கண்டென்ட் ரைட்டருக்கும் அதே தான். அடுத்தது நியூ வித்ரால் பொங்கலுக்கு முன்னாடி இல்லை ஆஃப்டர் கிரெடிட் ஆகும். அடுத்தது ஓல்டு வித்ராலும் அதுக்கு முன்னாடியே கிரெடிட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஜென்ரல் ப்ராடக்ட் எப்படின்னா இப்போ நம்ம பைமோட்டில் ஜென்ரல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஜுகேஷனில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அது ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட டாஸ்க்கு, நம்ம இப்போது வீக்லி 1 டாஸ்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வீக்லி 2 டாஸ்க்கு இல்லை 3 டாஸ்க்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எஜுகேஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.